அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون ما يأتيهم من ذكر من ربهم محدث إلا استمعوه وهم يلعبون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நாட்களில் சிறந்த நாட்களாக இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ நாளன்று குறிப்பிட்ட இந்த ஜும்ஆ நேரத்தில் அதனுடைய முழு நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில், என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் அனைத்துமே தனித்துவமாக இருந்தாலும், அனைத்து விஷயங்களும் இஸ்லாத்தின் எண்ணப்படி இருந்தாலும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்றாட நடைமுறையில் இஸ்லாத்தில் இல்லாத பொதுவாக மனிதனால் உருவாக்கப்பட்ட நேரங்களையும் காலங்களையும் அதிகமாக எண்ணக்கூடியவர்களாக, அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுகின்றோம். உதாரணமாக, இஸ்லாமிய நாட்கள், இஸ்லாமிய மாதங்கள், இஸ்லாமிய நேரம் என்று இருந்தாலும் நடைமுறையில் ஆங்கில கணக்கின்படி நம்முடைய அன்றாட வாழ்நாட்களை அமைத்துக் கொள்கின்றோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் 2024 முடிந்து 2025ஆம் ஆண்டில் காலடி பதிக்க இருக்கின்றோம். எனவே மனிதனின் நேரம் என்பது, காலம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் அதை உணர்வதும் இல்லை, அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதும் இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான், காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான்? உதாரணமாக, நாம் நிறைய சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எண்ணற்ற ஆயத்துகளில், எண்ணற்ற சூறாக்களின் துவக்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியத்தை வைக்கின்றான். வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், அந்த சிறந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக. வல் லுஹா, லுஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. வல் அஸ்ர், அஸ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக என்று நேரத்தின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிகைப்படுத்தி கூறுகின்றான். எனவே ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முஃமினுடைய நேரம் என்பது, காலம் என்பது அவனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் நாம் அந்த நேரங்களையும் காலங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்நாட்களை சிறந்த முறையில் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தோடு நாம் அதை நிறைவேற்றுகின்றோமா என்று பார்த்தால் நாம் சற்று அலட்சியமாகவே இருக்கின்றோம். இதை உணர்த்தும் விதமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அம்பியாவுடைய முதல் வசனமே
நமக்கு என்ன சொல்ல வருகின்றது என்று சொன்னால், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், அதாவது மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணை நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், ஆனால் அவர்களோ அதனை புறக்கணித்து பராமுகமாகவே இருக்கின்றார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் வருத்தப்பட்டு கூறுகின்றான், எந்த அளவிற்கு என்று சொன்னால், மா யஅதீஹிம் மின் திக்ரின் மின் ரப்பிஹிம் முஹ்தஸின் இல்லஸ்தமஊஹு வஹும் யல்அபூன், அதாவது அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து புதிய நினைவூட்டல் வரும்போது அவர்கள் விளையாடியவர்களாக, விளையாட்டு எண்ணத்தோடு அதை செவி மறுத்தவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் வருத்தப்பட்டு கூறுகின்றான். நாம் நம்முடைய வாழ்நாட்களை எண்ணி பார்த்தால் நமக்கு புரியும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி நினைவூட்டக்கூடிய பேச்சுக்கள் நம் காதுகளில் விழுகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவின் எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. ஆனாலும் அதை உதாசனப்படுத்திவிட்டு, அதை தவிர்த்து விட்டு வேற வேற வேலைகளில், நமக்கு பிடித்தமான வேலைகளில் நாம் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, அல்லாஹ் பற்றிய சிந்தனைகளையும் அல்லாஹுவின் கட்டளைகளையும் அவ்வப்பொழுது நினைவு கூறுவதற்கான காரணம், நாம் எந்த நொடியில் எந்த நேரத்தில் கேட்கிறோமோ குறைந்தது அந்த நேரத்தில் இருந்தாவது நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாலாவது நம்முடைய வாழ்நாட்களையும் நேரங்களையும் பயனுள்ள வழியில் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தோடு கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக ஒரு முஃமினுடைய நேரம் என்பது மிக முக்கியம் வாய்ந்தது. நேரம் முக்கியத்துவம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் தொழுவதற்கு கட்டளையிட மாட்டான். நமக்கு எப்பொழுது வேண்டுமா அப்பொழுது தொழுது கொள்ளலாம். நமக்கு நம்முடைய உடல் எப்பொழுது தொழுவதற்கு நாடுகிறதோ அந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்ளலாம் என்று நாம் அதை அலட்சியப்படுத்தி விடுவோம். இப்படி அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையின் மூலம் ஒரு மனிதனின் நேரத்தை முக்கியத்துவப்படுத்துகின்றான். தொழுகையின் மூலம் ஒரு மனிதன் அவனுடைய நேரத்தையும் காலத்தையும் அவனுக்கு மிக முக்கியம் வாய்ந்ததாக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லியிருக்க மாட்டான். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது முஃமின்களுக்கு அதனுடைய சரியான நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம், கட்டாய கடமையாகும். ஃபஜ்ருடைய நேரத்தில் நாம் லொஹரை தொழுக முடியாது, லொஹருடைய நேரத்தில் நாம் அசரை தொழுக முடியாது. ஆக அந்தந்த நேரங்களில் அந்தந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். தொழுகையின் மூலம் நேரத்தின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, திர்மீதியிலே ஒரு அழகான ஹதீஸ் காணப்படுகின்றது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதாவது இரண்டு நிஅமத்துகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டு பொக்கிஷங்கள், இரண்டு அருட்கொடைகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மக்களில் பெரும்பாலானோர் அந்த இரண்டு விஷயங்களையும் விட்டு பராமுகமாகவே அதை அலட்சியப்படுத்தியவர்களாக, அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவே காணப்படுகின்றார்கள். எந்த அந்த இரண்டு விஷயம்? அஸ்ஸிஹத் வல் ஃபராக், அவனுடைய உடல் ஆரோக்கியம், அவனுடைய நேரம். ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடல் ஆரோக்கியமும் அவனுடைய நேரமும் மிக முக்கியம் வாய்ந்த ஒன்று. எந்த ஒரு மனிதன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அவனுடைய எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சில விஷயங்களை, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோடு தொடர்பு உள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். உதாரணமாக, நாம் நம்முடைய கலிமாவில் நம்முடைய ஈமானை ஏற்கும் பொழுதே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்பதாக. ஆக அல்லாஹுவை மட்டும் ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபியை ஏற்றுக்கொள்ளாமல் நம்மால் இருக்க முடியாது.
முஹம்மது நபியை எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் நாம் ஈமானை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போல்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் எண்ணற்ற இடங்களில் எங்கெல்லாம் என்னை வழிபடுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றானோ அத்தோடு சேர்த்து யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉ ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அத்தோடு சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றுங்கள். எங்கெல்லாம் தொழுகையை நிலைநாட்ட சொல்கின்றானோ அகிமிஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை அதற்கான சரியான நேரத்தில் கொடுத்து வாருங்கள் என்பதாக. ஏனென்று சொன்னால் ஒரு விஷயம் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை நாம் அடைந்து விட முடியாது. அதே போல்தான் இந்த ஹதீஸில் அல் சிஹ்ஹத்து வல் ஃபராக், எந்த ஒரு மனிதன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அந்த ஒரு மனிதனால் தான் அவனுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். சரியான நேரத்தில் சாப்பிடுவதன் மூலம், சரியான நேரத்தில் தூங்குவதன் மூலம், சரியான நேரத்தில் அந்தந்த வேலைகளை செய்வதன் மூலம், சரியான நேரத்தில் அந்தந்த தொழுகைகளை நிலைநாட்டுவதன் மூலம், சரியான நேரத்தில் திருமணத்தை முடிப்பதன் மூலம், சரியான நேரத்தில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் என்று அதற்கென்று சரியான நேரங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தை உதாசனப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் பின்னர் அந்த நேரங்களை நாம் என்ன கோடி கணக்கில் செலவு செய்தாலும் அந்த நேரத்தை நம்மால் கொண்டு வர முடியாது. ஆக எந்த ஒரு மனிதன் நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அந்த ஒரு மனிதனின் உடல் ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காகவே நன்றாக இருக்கும். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நேரம் மிக இன்றியமையாதது. பொதுவாக நாம் ஒரு சில விஷயங்களை நம்முடைய எதிர்காலத்தில் பற்றி பேசும் பொழுது, எதிர்காலத்தை பற்றி நினைக்கும் பொழுது, நான் 5 வருடங்களில் என்னுடைய நிலை இவ்வாறாக இருக்க வேண்டும், 10 வருடங்கள் கழித்து நான் இந்த உயரத்திற்கு சென்று இருக்க வேண்டும், அல்லது 10 நாள் கழித்து இந்த வேலையை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் ஒரு திட்டம் தீட்டுகின்றோம். அன்பிற்கும் பேரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரை அவனுடைய ஆயுட்காலம்தான் அவனுடைய வாழ்வு, அவனுடைய நேரம். ஆனால் அந்த நேரம் எப்பொழுது முடிவடையும் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. 10 நாள் கழித்து நான் இந்த வேலையை செய்ய நாடுகின்றேன் என்று வைத்துக் கொண்டால் 10 நாள் வரை நாம் உயிரோடு இருப்போம் என்பதற்கு என்ன கேரண்டி இருக்கிறது? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு காலம் நீட்டித்து வைத்திருக்கின்றானோ, எவ்வளவு காலம் வரை அவன் வாழ வேண்டும் என்று விதியை நியமித்திருக்கின்றானோ அதுதான் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் காலம். ஆக நம்முடைய இறுதி நேரம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. அதற்கு முன்னால் அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்து வைத்திருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய ஈமானையும் சரி செய்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையை பற்றி பேசும் பொழுது நபியிடம் இவ்வாறாக கூறுகின்றான், அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் காலத்தை வைத்து சட்டத்தை சொல்கின்றான். நபியே, உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை? எப்பொழுது சூரியன் உச்சியை அடைந்து விடுமோ அந்த உச்சியை அடைந்ததிலிருந்து இருள் சூழ்ந்து கொள்ளும் வரை உங்களுடைய தொழுகைகளை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். அந்தந்த நேரங்களில் நாம் என்னென்ன தொழுகையை நிலைநாட்டுகின்றோம்? லொஹரை நிறைவேற்றுகின்றோம், அசரை நிறைவேற்றுகின்றோம், மக்ரிபை நிறைவேற்றுகின்றோம், இஷா தொழுகை நிறைவேற்றுகின்றோம். பிறகு அந்த ஆயத்தின் அடுத்தில் ஓ குர்ஆன் அல் ஃபஜ்ர் என்பதாக கூறுகின்றான். ஃபஜ்ர் அதிகாலை தொழுகையும் நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஏனென்று சொன்னால் இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரங்கள் நிலைநாட்டும் பொழுது அதில் ஓதப்படக்கூடிய குர்ஆனாக இருக்கட்டும், அவைகள் அனைத்தும் உங்களுக்கு சாட்சியாக ஆகின்றது என்பதாக. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் தொழுகையுடைய நேரங்களை வைத்து நமக்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை கூறுகின்றான். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எந்த நேரங்களில்? அஸ்ஹாரி, சஹருடைய நேரத்தில், தஹஜ்ஜுடைய நேரத்தில். ஆக ஒரு மனிதன் எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கிற விஷயத்தை முதற்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கூறுகின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நம்முடைய நேரம் மிக இன்றியமையாதது. அதனுடைய நேரங்களில் செய்ய தவறிவிட்டோம் என்று சொன்னால் 1 கோடி ரூபாய், 10 கோடி, 100 கோடி செலவழித்தாலும் அந்த நேரங்களை ஒரு வினாடி காலத்தை நம்மால் திரும்ப இயல்புக்கு கொண்டு வர முடியாது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே,
ஒரு ஹதீஸில் காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹ். அதாவது ஒரு மனிதன் 5 விஷயங்களுக்கு பதில் அளிக்காத வரை அவனுடைய கால் தடம் ஒரு இன்ச்சு கூட நகராது கியாமத் நாள்ல. 5 விஷயங்களுக்கு பதில் அளிக்காத வரை கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதனுடைய கால் தடம் இந்தந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காத வரை அவனால் ஒரு அசைவு கூட அசைய முடியாது என்பதாக ஒரு ஹதீஸில் காணப்படுகின்றது. எந்தெந்த 5 விஷயங்கள்? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹ், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயோதிகத்தையும் வாலிபத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட் காலத்தையும் அவன் எப்படி பயன்படுத்தினான் பயனுள்ளதாக என்கிற கேள்விக்கு அவன் பதிலளிக்க வேண்டும். இரண்டாவதாக வன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட இல்மை வைத்து கல்வியை வைத்து அதை கொண்டு அவன் என்ன அமல் செய்தான் என்கிற கேள்விக்கு பதிலளிக்காத வரை அவன் ஒரு அசைவு கூட நகர முடியாது. மூன்றாவதாக வன் மாலிஹி மின் ஐன இக்தஸபா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், அவன் சம்பாதித்த செல்வம் அவன் எந்த வழியில் சம்பாதித்தான் என்கிற கேள்விக்கு அவன் பதிலளிக்க வேண்டும். பிறகு நான்காவது ஃபீமா இன்ஃபகஹு, எந்த வழியில் அவன் செலவழித்தான். ஒரு வழியில் நாம் பணம் சம்பாதிக்கின்றோம், முதலில் நமக்கான கேள்வி எந்த வழியில், ஹராமான வழியில் சம்பாதித்தோமா ஹலாலான வழியில் சம்பாதித்தோமா, அல்லாஹ் பொருந்திய வழியில் நம்முடைய சம்பாத்தியத்தை அமைத்துக் கொண்டோமா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும். பிறகு நாம் சம்பாதித்த பணத்தை எந்த வழியில் நாம் செலவு செய்தோம். பிறகு ஐந்தாவதாக வான் ஜிஸ்மிஹி ஃபீமா இப்லா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் திடகாத்திரம், உடல் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியத்தை அவன் எந்த முறையில் கையாண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் சிஹத்தை அவன் எந்த வழியில் பயன்படுத்தினான். அல்லாஹ்வை தொழுக வேண்டும், மார்க்கத்திற்காக பணிபுரிய வேண்டும், இந்த உடல் ஆரோக்கியத்தை வைத்து இரவு முழுவதும் நான் இறைவனை வணங்க வேண்டும், பகல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும், அல்லது அல்லாஹ் பொருந்திய வழியில் என்னுடைய உடலை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழியில் அவன் செலவழித்தானா, அல்லது அவனுக்கு அருட்கொடையாக வழங்கப்பட்ட அழகான கண்களை கொண்டு, அழகான காதுகளை கொண்டு, அழகான நாவை கொண்டு, அழகான உடல் திரகாத்திரத்தை கொண்டு, அழகான வசீகரத்தை கொண்டு தவறான வழியில், இறைவனுக்கு பிடிக்காத வழியில் அவன் அதை செயல்படுத்தினானா என்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்காத வரை நாம் கியாமத் நாளில் ஒரு அடிக்கோட நம்மால் எடுத்து வைக்க முடியாது. எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய நாளிலிருந்து நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களிலாவது நம்முடைய நேரங்களை பயனுள்ள வழியில் நாம் செலவழிக்க வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் மனித படைப்பின் ரகசியத்தை, மனித படைப்பின் அற்புதத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃப், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான். மின் துஅஃபின், ஆரம்பத்தில் உங்களை பலகீனமாக படைத்தான். அது நம்முடைய குழந்தை பருவம். நம்முடைய குழந்தை பருவத்தில் நம்முடைய அறிவும் செயல்படாது, நாம் மனதளவிலும் பலகீனமானவர்களாக இருப்போம், உடலளவிலும் பலகீனமானவர்களாக இருப்போம். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவ்வா, பிறகு நாம் அந்த பலகீனத்திலிருந்து அவனுக்கு உடல் கூவத்தை, திரகாத்திரத்தை அவனுக்கு நாம் கொடுத்தோம். பிறகு சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் துஅஃபன் வ ஷைபா, பிறகு நாம் அவனுடைய கூவத்திலிருந்து மீண்டும் பலகீனமான நிலைக்கு அவனை நாம் ஆக்கினோம் என்பதாக. எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குழந்தை பருவத்தில் நாம் எண்ணக்கூடிய விஷயங்களை நம்மால் செய்ய முடியாது, அதற்கான கேள்வி கேட்பாடுகளும் அதிகம் அல்ல. ஆனால் பிறிது முதியோராக காணப்பட்ட நிலையில் நாம் இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். ஆனால் உடல் அளவில் ஆரோக்கியம் இல்லாதவர்களாக, ஆரோக்கியம் குன்றியவர்களாக நாம் இருப்போம். இடையில் பட்ட காலம் இருக்கிறது, தாக்கத் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய வாலிப பருவம் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூவா என்று சொல்கின்றான். இந்த கூவத்தான நமக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை எந்த வழியில் நாம் செலவழித்தோம், நம்முடைய நேரங்களை, நம்முடைய வாலிபத்தை சரியான முறையில் நாம் கழித்தோமா என்கிற விஷயங்களை எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அதாவது நேரத்தை பற்றி சொல்லக்கூடியது, யுவர் டுடே இஸ் சேம் லைக் எஸ்டர்டே, யூ ஆர் தி லூசர். ஒரு மனிதனின் சராசரி காலம் நேற்று போலவே என்னுடைய இந்த நாள் கழிந்தது,
உதாரணமாக நேற்று எத்தனை மணிக்கு எந்திரிச்சேனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு எந்திரிச்சேன். நேற்று எத்தனை வக்து தொழுதேனோ அதே வக்து தான் இன்னைக்கு தொழுதேன். நேற்று என்ன அமல்கள் செஞ்சேனோ அதே அமல்களை தான் இன்னைக்கு செஞ்சேன். ஆனால் எதையும் அப்டேட் பண்ணலை, ஒரு படி மேலே போய் எக்ஸ்ட்ரா ஒரு அமல் எதையும் செய்யலை. நேற்று மாதிரியே தான் இன்னைக்கு என்னுடைய நாள் கழிந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூ ஆர் தி லூசர், நீங்கள் நஷ்டவாளிகள். இரண்டாவதாக, யுவர் டுடே இஸ் worse than yesterday, you are the destroyer. நேற்றைய தினத்தை விட, அதாவது இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட மோசமாக போய்விட்டது. குறைஞ்சது நேற்று 5 வக்தாச்சும் ஜமாத்தோட தொழுதேன், ஆனால் இன்னைக்கு 4 வக்து தான் ஜமாத் பிடிக்க முடிஞ்சிச்சு. நேற்று ஏதோ ஒரு 4 பேர்த்துக்கு சதக்கா பண்ணேன், இன்னைக்கு 3 பேர்த்துக்கு சதக்கா பண்ணியிருக்கேன். நேற்று ஏதோ ஒரு 2 பக்கம் குரானை ஓதுனேன், இன்னைக்கு அந்த ஒரு பக்கம் தான் ஓத முடிஞ்சு, அல்லது அதுவும் ஓட முடியல. அப்ப நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் நமக்கு ஒஸ்டா போயிருச்சு. அப்படின்னா நம்ம யாரு? யூ ஆர் தி டிஸ்ட்ராயர். நாம் நம்முடைய வாழ்நாள் காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். மூன்றாவதாக கூறுகின்றார்கள், யுவர் டுடே இஸ் பெட்டர் than yesterday, யூ ஆர் தி வின்னர். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் எனக்கு நல்லபடியாக அமைந்தது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் என்னுடைய ஈமான் கூடியிருக்கிறது. நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினம் நான் அதிகமான நஃபிலை தொழுதேன், நோன்பு நோற்றேன், சதக்காக்களை செய்தேன், நல்ல அமல்களை செய்தேன், பிறரை பற்றி புறம் பேசாமல் இருந்தேன், திருடாமல் இருந்தேன், பிறரை பற்றி பழி போடாமல் இருந்தேன். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம், சிறிய சிறிய விஷயங்களை காட்டிலும் நேற்றை விட இன்றைய தினத்தை நாம் சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் பொழுது யூ ஆர் தி வின்னர், நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதாக. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஆக நம்முடைய வாழ்நாட் காலத்தை நாம் போக போக சிறிது சிறிது நம்மால் முடிந்தவரை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு முன்னர் காவாதான் வாழ்க்கை, இருமுன்னர் வைத்துரு போல கெடும் என்பதாக. ஒரு விஷயம் வருவதற்கு முன்னால் அதற்கான தயாரிப்புகளை செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் அதற்கான எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மால் எதையுமே செயல்படுத்த முடியாது, பலம் குன்றியவர்களாக பலகீனமானவர்களாக ஆகிவிடுவோம். அது எதற்கு சமம் என்பதாக சொல்லுவார்கள், நெருப்பின் பக்கத்தில் வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வைக்கோலை காப்பாற்ற முடியுமா நம்மால்? அது எப்ப வேணாலும் இழுத்துக் கொள்ளலாம். அதே போல்தான் நம்முடைய மரணமும் நம்முடைய மௌத்தும், எந்த நேரம் வரும் என்பது தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதையும் கூறுகின்றான் சூரத்துல் முனாஃபிகுனுடைய ஆயத்தில், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. ஒரு மனிதனுக்கு அவனுடைய மவுத் வருவதற்கு முன்னால் நல்ல விஷயங்களை, சதக்காக்களை, தான தர்மங்களை செய்து கொள் என்று நினைவு ஊட்டும் பொழுது அவன் அதை செய்ய மறுப்பான். ஆனால் அந்த நேரம் அவனை நெருங்கிவிட்ட பொழுது அவன் கூறுவான், فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ مِنَ الصَّالِحِينَ. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் காலத்தை இன்னும் கொஞ்ச நேரம் நீ தள்ளி வைக்க கூடாதா? அதில் நான் தான தர்மங்களை செஞ்சு சாலிஹீன்கள் கூட்டத்தில் நானும் ஒருவனா ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் கூறுவான், உனக்கு நியமனம் செய்தது உனக்கு முடிவாகிவிட்டது, முடிவானதுதான். மௌத்துடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு செகண்ட் முன்னவும் போகாது பின்னவும் போகாது. அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஆயத்தில் அதையும் கூறுகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவும் அதன் தவணையை வந்துவிட்டது என்று சொன்னால் அதனை பிற்படுத்த மாட்டோம் என்பதாக. அந்தந்த நேரம் வந்துருச்சு, அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நாம் அந்த நேரங்களை எப்படி பயன்படுத்தி கொண்டோம், நம்முடைய நேரம் முடிவடைவதற்குள் அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்து வைத்திருக்கின்றோமா? ஒருவேளை இந்த கணம் நம்முடைய ரூஹ் பிரிந்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய நேரம் காலம் அவகாசம் முடிந்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய கைகளில் நாம் என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம்? உலகத்தில் ஆதாயம் தேடுவதற்காக ஓடுகின்றோம், ஒடியாறுகின்றோம், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ராப்பகலாக உழைக்கின்றோம். ஆனால் நம்முடைய மறுமை வாழ்விற்காக நாம் என்ன தயாரிப்புகளை செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து அதற்கான தயாரிப்புகளையும் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை வைத்து நாம் பயனுள்ளதாக நாம் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, டைம் இஸ் ப்ரீஷியஸ், டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது.
அந்த காலத்தை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் மறுபடியும் அந்த நேரத்தை கொண்டு வந்து செயல்படுத்த முடியாது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, வாழக்கூடிய காலங்களில், இனி வரும் காலங்களில் இன்றிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் என்னால் முடிந்தவரை, எடுத்த உடனே எல்லாருமே அவுலியாவா ஆகிட முடியாது, எடுத்த உடனே எல்லாருமே நல்லடியார்களாக இறை நேசர்களாக ஆகிவிட முடியாது. நாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் சிறிது சிறிதாக அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். மறுமையினுடைய எண்ணங்களை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். தொழுகையின் முக்கியத்துவத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும். அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு, நம்முடைய வாழ்நாட்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இனி வரும் காலங்களில் நம்முடைய நேரங்களை பயனுள்ள வகையில் செலவழித்து வீணடிக்காமல் நமக்கு கொடுக்கப்பட்ட அழகிய அருட்கொடையாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷமான நேரத்தையும் பயனுள்ள வழியில் செலவழித்து, அல்லாஹுக்கு பிரியமான வழியில் செலவழித்து, அவன் எந்த நோக்கத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, எந்தெந்த விஷயத்திற்காக மனிதனை படைத்து அவனுக்கு ஆயுட்காலத்தை நியமித்து நமக்கு அதை விதிகளாக ஆக்கி தந்திருக்கின்றானோ, அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்நாட்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.